ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியாவுக்கு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அதோ கோபி அனுப்பி இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க நம்ம இனியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து வக்கீலை பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உள்ளே வரமான்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் சொல்ல, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் எதுவும் பண்ண முடியாது டாடி, நீங்கள் இங்கே இருங்க, என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா முன்னாடி ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவங்க தனியாக கிளம்புறாங்க. சரி, அவங்களுக்கும் கூச்சமாக இருக்கும்ல, அதனால் அவங்க ஒரு பக்கம் தனியாக கிளம்பி கம்ப்ளைண்ட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அப்செட்டாகவே இருக்காங்க. இனியாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாக்கியா ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு கோபி ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆஃபீஸில் அப்செட்டாக உட்காந்துருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்ம அது உண்மையை வெளியே வர கொண்டு வரக்கூடாது, உனக்காக காட்டுப்பூச்சி காட்டு ரேஞ்சுக்கு நீ இப்படி வேலையை காட்டுறியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீ இப்படி பண்ணி நான் நாளைக்கு நம்ம சேனல்லே ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க, பெரிய இடம்லாம் யோசிக்கக்கூடாதுங்க, ஒரு பொண்ணு நினச்சா எல்லாமே முடியும்னு காமிச்சிருக்கணுங்க, நமக்கு இருக்கிற தைரியம் எந்த லெவலில் இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இனியாவோட ரியாக்ஷனு. கடைசியில் வந்துட்டு சுதாகரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நியூஸில் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சுதாகர் ஃபேமிலியில் திருன்னு பார்த்துக்கிறாங்க. டே பாருடா திருட்டு பயலே, காட்டு பண்ணி ரேஞ்சுக்கு நீ அவங்கள்ட்ட உரண்டு எழுத்து வச்சிருக்கேன், அதனால அவள் பார்க்குற வேலையை பாருடா, சுதாகர் குடும்பத்தை நார் அடிக்கிறா, சுதாகர் அப்படின்னா அது ஒரு பிராண்ட் பேர், பிராண்டோட பேர், அதை வந்து இப்போ கெடுத்து விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைய வந்து பேயறைகிற ரேஞ்சுக்கு இவர் அறைகிறாரு, சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி விட்டு இதே மாதிரி எந்த ப்ராப்ளம்னாலும் தைரியமாக போராடணும், அதை விட்டுட்டு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னுதாரமாக இவங்க சொல்லி காமிக்கிறாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்